ரகுமா உதவித்தொகை உட்பட மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகளின் எண்ணிக்கை மடானி அரசாங்கத்தின் 2 ஆண்டு கால நிர்வாகத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கான உதவிகள், மன வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளுக்கான சுகாதார மற்றும் பள்ளி உதவிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு, எஸ்டிஆர் உதவிக்கான ஒதுக்கீடும் 1000 கோடி வெள்ளியாக உயர்ந்திருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் இவ்வாண்டு உயர்வு கண்டுள்ளன. இதற்கு முன்னர் இத்தகைய உதவிகள் வழங்கப்படவில்லை என்று அவர் கூறினார். இது எஸ்டிஆர், வசதி குறைந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான உதவிகளாகும். இவை அனைத்தும் மிக விரைவாக வழங்கப்பட்ட உதவிகள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த அடைவு நிலையை மதிப்பீடு செய்ய 2 ஆண்டுகள் என்பது மிக குறுகிய காலகட்டம் என்றாலும், நாடு தற்போது சரியான வழித்தடத்தில் பயணிப்பதாக அன்வார் கூறினார். தமது தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் தலைமையிலான மாநிலங்களுடன், குறிப்பாக மக்கள் நலன் கருதி எப்போதும் நல்லிணக்கத்தை காத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளி பேருந்து தொழில்துறை நீடித்திருக்க வேண்டுமாயின் அதற்கான கட்டணம் உயர்த்தப்படுவதை தவிர்க்க முடியாது என்று மலேசிய பள்ளி பேருந்து சங்கங்களின் சம்மேளன தலைவர் முகமது ஹாரூன் முகமது சிரிக் தெரிவித்துள்ளார். கூடுதலான பராமரிப்பு செலவு மற்றும் குறைந்தபட்ச சம்பள உயர்வு ஆகிய காரணங்களினால் பள்ளி பேருந்து கட்டணத்தில் 25 முதல் 30 விழுக்காடு வரையில் அதிகரிக்கப்படலாம் என்றும், சட்டவிரோத பள்ளி பேருந்து நடத்துனர்களின் எண்ணிக்கையும் இதற்கு மற்றொரு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடல் வெளியில் 100 நாட்களுக்கு மேல் பயணித்த பின்னர் அமெரிக்காவின் USS அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் நேற்று சனிக்கிழமை கோலக்கிழான் துறைமுகத்தில் நங்கூரமிட்டது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான நிமிட்ஸ் என்ற அந்த கப்பல் காலை 9 மணி அளவில் கோலக்கிழான் சொகுசு கப்பல் முனையத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டது. அக்கப்பலின் வருகையை அரச மலேசிய கடற்படையின் திட்டமிடல், மேம்பாடு மற்றும் தற்செயல் பிரிவின் மூத்த இயக்குனர் முகமது அட்சாம் ஒமாரும், அரச மலேசிய கடற்படையின் இசைக்குழுவினரும் வரவேற்றனர். பொருளாதார சீர்திருத்த அமலாக்கம் பொதுவாக மக்கள் மீது குறைவான அல்லது முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதனால்தான் தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும், தங்களின் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும், மக்களுக்கு உதவுவதற்காக முற்போக்கான ஊதியம் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய கொள்கைகள் உட்பட பொதுச்சேவை ஊதிய முறையை அமல்படுத்துவதென்று அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக அன்வார் தெரிவித்தார். கிளந்தான் குவாமுசாங்கில் உள்ள கம்போங் ஜெக் ஜோக் அருகே லாஜிங் குவாமுசாங் சாலையின் ஒரு பகுதியில் 6 மீட்டர் ஆழம் கொண்ட குழி ஒன்று தோன்றியதில் ஒரு பாதை மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் அனைத்து வாகனங்களுக்கும் சாலை திறந்தே உள்ளது என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த குழி சாலையின் கான்கிரீட் டிவைடர் அருகே நேற்று காலை 9:30 மணி அளவில் உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள ஒரு கொண்டோமினியம் கட்டிடத்தில் ஒரு பூனையின் கழுத்தை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்வது தொடர்பான வீடியோ வைரலானதை அடுத்து சம்பந்தப்பட்ட நபர் விலங்குகளை துன்புறுத்தியதற்காக விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 5:26 மணி அளவில் சமூக வலைதளத்தில் வைரலான அந்த வீடியோவை பார்த்த பொதுமக்களால் புகார் அளிக்கப்பட்டதாக நகர காவல்துறை தலைவர் ரூஸ்டி இசா தெரிவித்துள்ளார். ஜலான் கிளாங்லாமாவில் உள்ள ஸ்காட் கார்டன் கொண்டோமினியத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு கால்நடை சேவைகள் துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும், இது விலங்கு கொடுமைக்கான பிரச்சனையை விசாரிப்பதாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தமிழ் மலர் குழுமம், மலேசிய அரிமா சங்கம் மற்றும் ஓம்ஸ் அறவாரியம் இணைந்து ஏற்பாடு செய்த தீபாவளி நல்லெண்ண விருந்துபசரிப்பு நிகழ்வு நேற்று கிள்ளான் எம்பயர் குசின் ஹோட்டலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் நாடு முழுவதிலும் இருந்து பத்திரிகை விநியோகஸ்தர்கள், முகவர்கள், செய்தியாளர்கள் மற்றும் தமிழ் மலர் குழுமத்தினர் கலந்து கொண்டனர். விருந்துபசரிப்போடு நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் சிறந்த சேவை செய்தவர்களுக்கு சிறப்பு நிதியும் வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.